ஹாய் வெல்கம் டு சேனல் ஷிஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட பாடியில் ரொம்ப ஆக்னே இருக்குது அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பாடி ஆக்னே ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எனக்கு வந்து ரீசெண்டாக ரொம்ப 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 ஆக்னே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து சரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 20% ஆக்னே இருக்குது. ஒரு 40% வரைக்கும் அது விட்டுட்டு போன டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. ஸோ எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆக்னே வந்தது, பாடி ஆக்னே வந்தது. ஸோ அது எல்லாமே வந்து நான் இப்போ செம்ம கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதும் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து இருந்திருக்கு. நான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாடி ஆக்னே இருந்தால் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாடி ஆக்னே விட்டுட்டு போன அந்த ஸ்கார், ஓகே, ஸோ அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், ஒயிட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க்னஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே அது எல்லாமே க்யூர் பண்ணும். டேனையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது செம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து எனக்கு ரீசெண்டாக நான் வந்து ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து பாடியை வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வாஷ் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அது. இது வந்து பி பாடி வைஸோட 1% சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆக்னே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். உங்களோட ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 monthsலேயே பெஸ்ட் யூஸ் வந்து இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு 1 monthலேயே செம்ம சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இது நீங்கள் இன்ஸ்டாவில் அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன வெப்சைட் வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இது கொடுக்குற மாதிரியான ரிசல்ட்ஸ் எதுவுமே கொடுக்காதுன்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். செம்மையாக வந்து இருக்கும். இது நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உடம்புலலாம் பிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோட பெஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்க்கு வந்து ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆக்னேக்கு ஒரு பாடி வாஷ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் அந்த பாடி ஆக்னே வந்து கொடுத்துட்டு போனேன். அந்த பிளாக் ஸ்பாட்ஸில் இருக்குல்ல, அதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பி பாடி வாஷ்லேருந்து 5% நைசன்மெண்ட் பாடி வாஷ். இது உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், நரிஷ் பண்ணும், உங்களோட ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா ஹெல்த்தியாக சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலுமே அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் ஸ்கின் டோனையே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடி வாஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாடி வாஷ், அதாவது சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷை மார்னிங் டைம் யூஸ் பண்ணால் ஈவினிங் டைம் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து இதை மார்னிங் யூஸ் பண்ணுவேன், அதை ஈவினிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி வாஷ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம், எல்லாம் ஃபைன் தான். அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக பாடியை வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பி பாடி வாஷ்லேருந்து 10% AHA பாடி ஸ்க்ரப். இது வந்து உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்க்ரோன் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேனை சூப்பராக வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செம்ம ப்ராடக்ட்டு. இது வந்து ஒன்ஸ் அ வீக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ட்வைஸ் அ வீக் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒன்ஸ் அ வீக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இது செம்மையாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து இருக்கும். ஸோ பாடி வாஷ், பாடி ஸ்க்ரப் இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி பாடி வைஸோட 10% நைசன்மெண்ட் பாடி லோஷன். இது வந்து பாடி ஆக்னே ரிமூவ் பண்ணும் அண்ட் ஹைட்ரேட் பண்ணும், உங்களோட ஸ்கினை நரிஷ் வந்து பண்ணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எனக்கு வந்து அந்த பாடி ஆக்னே கொடுத்துட்டு போன அந்த ஸ்பாட்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. இன்னும் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகலை. ஸ்டில் எனக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கு. அதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி லோஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபேஸ் பேக்காக வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பாடி பேக்காக வந்து மாற்றிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமாத்திலேருந்து உப்டன் ஃபேஸ் மாஸ்க். இது ஆக்சுவலி ஒரு ஃபேஸ் மாஸ்க், பட் நீங்கள் கை கால் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையாக வந்து டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, என்னோடய ஹோல் பாடி கூட சம்டைம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹோல் பாடிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணால் இந்த ஒரு டப் வந்து ஒரு 2-3 யூஸ்லேயே காலி ஆயிரும். நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, என்ன மாதிரி வந்து பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியாஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். டேன்லாம் அப்படி க்யூர் ஆகும்.
ஸோ அவ்வளோதான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் பாடிக்காக வாங்கின ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கும் இதில் இருக்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.